அனைவருக்கும் இனிய வணக்கம். நேற்றைய தினம் நாம் கற்றுத்தந்த அறிமுக பாடமான நின்ற நிலையில் வணக்கம் வைக்கக்கூடிய 2 விதமான பாடங்களை கற்றிருப்பீர்கள், பயிற்சி பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சிறுக சிறுக சிலம்பம் கற்றுக்கொள்ளலாம். அவசரமாக கற்று அறகுறையாக பயிற்சி பெற்று அதில் நிலை பெறாமல் தடுமாறுவதற்கு பதிலாக நிதானமாக கற்று பொறுமையாக அதனை புரிந்து கொண்டு அதனோடு நாம் இசைந்து சென்றோமானால் சிலம்பம் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். சிலம்பம் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்களை கடந்து, குருவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்களை கடந்து சிலம்பமே நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இன்று நாம் காணவிருப்பது 2ஆம் வகையான சுற்று. இந்த சுற்று பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இவ்வாறு கம்பினை இடது கையிலே கீழ் பார்த்தீர்கள் என்றால் புறங்கையும், மேல் பார்த்தீர்கள் என்றால் உள்ளங்கையும் இருக்க வேண்டும். கம்பினை உள்ளங்கையிலே மையத்திலே பிடித்திருக்க வேண்டும். பிடித்த கம்பினை என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு வெளிப்புறமாக தள்ள வேண்டும். பிடித்த கம்பினை வெளிப்புறமாக தள்ள வேண்டும். தள்ளிய கம்பினை வலது கையை அதே போல் வைத்து வாங்க வேண்டும். புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். புரிந்ததா? இப்போது அதனை மறுபடியும் இவ்வாறு கொடுத்து இவ்வாறு வாங்க வேண்டும். இதனை வேகமாக வாங்குவது எப்படி? இப்படியே வைத்தால் வாங்க முடியாது. கையை இப்படி கொண்டு வந்து வாங்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு முறையும் கையை மேல் கொண்டு வந்து வாங்க வேண்டும். பார்த்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இதனை வேகமாக செய்தால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். எனவே அடிப்படையில் இந்த பாடம் இடதுகையிலே கம்பினை பிடித்துக் கொள்கிறோம், கம்பினை வெளிப்புறமாக தள்ளுகின்றோம், மறுகையில் வாங்கிக் கொள்கிறோம். பிறகு அந்த கம்பினை பிடித்து மறுபுறம் கம்பினை பெற்று வாங்கிக் கொள்கிறோம். பாருங்கள், அவ்வளவுதான். மெதுவாக செய்கின்றேன். பாருங்கள், அவ்வளவுதான். பார்த்தால் பொறுமையாக பார்த்தால் நன்றாக தெரியும். கையினை பக்கத்தில் வைத்து கூறுகின்றேன். பாருங்கள், இதே போல் வலது புறத்திலும் பண்ணலாம். வலதுபுறம் கையிலே கம்பினை வைத்து வெளிப்புறமாக தள்ளி இடது கையிலே வாங்குகின்றோம். பாருங்கள், அவ்வளவுதான். மெதுவாக செய்கின்றேன். இது வேகமாக செய்தால் எப்படி இருக்கும்? புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பாடத்தின் அடிப்படை அர்த்தம் என்ன என்றால், நாம் எதிரே நின்று கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நமது உத்தி, நாம் அவனை தாக்கக்கூடிய உத்தி என்பது என்னவென்று அவனுக்கு தெரியாமலும் புரியாமலும் இருக்க வேண்டும். நான் இவ்வாறு நிற்கின்றேன் என்றால் எதிரியை இப்படியோ 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 ஏதோ ஒரு முறையில் நான் அவனை தாக்குவேன். நேர்புறமாக நின்று கொண்டிருக்கின்றேன். எதிரியை எவ்வாறு தாக்கப் போகிறேன் என்பது எதிரிக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எதிரியை குழப்ப வேண்டும். பாருங்கள், சுற்றி கொண்டுதான் இருப்பேன். அழுத்தி விடலாம். பாருங்கள், இப்ப நின்று கொண்டிருக்கிறேன். சுற்றி கொண்டுதான் இருப்பேன்.
சுற்றி கொண்டுதான் இருப்பேன். தடுக்கலாம். இதிலும் நாம் எந்த நிலையிலே கம்பினை பயன்படுத்தினாலும், கையிலே கம்பு என்ற ஒன்று எந்த நிலையில் இருந்தாலும் பயன்படுத்த தெரிந்தால் அதை கொண்டு தாக்குவதும் தடுப்பதும் எளிதாகும். கம்பு இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி தாக்கலாம். பாருங்கள், தாக்கலாம். எனவே பயன்படுத்த தெரிந்தவனுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. பாருங்கள், சுற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த சுற்றினை அந்த காலத்தில் பயிற்சி செய்ததன் அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்றால் மிகவும் சுலபம். அந்த காலத்து போர் படைகளிலே யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என படைப்பிரிவுகளிலே சிலம்பம் என்பது காலாட்படையால் கையாளப்பட்ட ஒன்றாகும். அவர்கள் ஈட்டி வைத்திருப்பார்கள். சிலம்பம் கம்போடு ஈட்டி முனை இருக்கும், அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட முழு ஈட்டி கம்பு ஈட்டி முனை இருக்கும், வேல் முனை இருக்கும். அந்த வேல் கம்பினால் போர் புரிவார்கள். அம்பினை ஏகின்ற பொழுது அல்லது ஈட்டினை ஏகின்ற பொழுது இந்த ஒரு கம்பு சுற்று போதும் எதிரி ஏகின்ற அத்தனை அம்புகளையும் தன் மீது படாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த ஒரு சுற்று போதுமானது. இதனை ஒரு புறமாக மட்டுமல்லாமல் 2 புறமாகவும் பண்ணலாம். பாருங்கள், 1 2 1 2 1 2. எதிரி கூரிய ஈட்டியை எறிந்தாலுமே தன் மீது படாமல் தடுத்து விடலாம். எதிரி ஈட்டியினை ஏறுகின்றான், தடுத்தால் அந்த ஈட்டி கீழே விழுந்து விடும். பாருங்கள், அவன் உடம்பில் எந்த பகுதி எய்தாலும் சரி, உடம்பை நோக்கி அந்த ஈட்டி எங்கு வந்தாலும் அந்த ஈட்டி மண்ணிலே சாய்ந்து கிடக்கும். தன் மீது படாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். எத்தனை அம்புகள் எய்தாலும் இந்த சுற்றினை தெளிவாக கற்றுக்கொண்டால் எதிரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இந்த சுற்றினை வேகமாக சுற்ற முடிந்தால் என்ன பண்ணலாம்? எதிரி ஏகின்ற அம்புகளோ ஈட்டிகளோ தன்னை ஒன்றுமே பண்ணாத வண்ணம் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். பாருங்க, அவ்வளவுதான். இவ்வாறாக அந்த காலத்து போர்ப்படை வீரர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். இந்த காலத்தில் நாம் இதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், நின்று கொண்டிருக்கின்றோம், கம்பினை சுற்றுகின்றோம். இவ்வாறு பல பிரிவுகளாக இந்த பாடத்தை பயன்படுத்த முடியும். எனவே ஒவ்வொரு பாடத்திற்கும் அர்த்தம் உண்டு. அதனை நாம் கற்று தேர்ந்து செல்ல வேண்டும் என்று கூறி நாளை தினத்தில் வேறொரு பாடத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் முனைவர் பிரசாந்த பாரதி, கணிதவியலாளர். நன்றி, வணக்கம்.